பால்காரர் சிறுகதை. எழுதியவர் சின்னமனூர் உமாமகேஸ்வரி. கோவிந்தனுக்கு அன்று காலை எழுந்த பொழுதே காலில் வலி அதிகமாகிவிட்டது. கீழே விழுந்து கட்டுப்போட்டதில் இன்று ஏதோ வலி அதிகமாக இருக்கிறது. ஒரு வாரமாக ஏதோ தாங்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. இதோ நேரமாகிவிட்டது. பாலை பீய்ச்ச வேண்டும். பீச்சிய பாலை எடுத்து சென்று பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் கொண்டு சென்று ஊற்ற வேண்டும். என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. தன்னுடைய தம்பியை அழைத்தான். அவன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறான். அவனை அழைத்து சொல்வதற்கு இவனுக்கு மனது தயங்கிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று சொல்லிவிட்டு இன்று ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எனக்காக இந்த உதவி செய்வாயா குமரா என்று கேட்டான். குமரனுக்கு கண்ணீர் வந்துவிட்டது. தன்னுடைய அண்ணன் தன்னை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து படிக்க வைக்கிறான். அவன் தன்னிடம் ஒரு உதவி கேட்பதற்கு இப்படி தடுமாறுகிறானே என்று அவன் சங்கடப்பட்டான். அண்ணனை கவலைப்படாத, நான் போய் இதோ பாலை பீய்ச்சி கொண்டு எல்லா வீடுகளுக்கும் நான் பால் ஊற்றி விட்டு வருகிறேன். எனக்குத்தான் தெரியும், இதற்கு முன்னால் உன்னுடன் வந்திருக்கிறேன் இல்லையா? எல்லா வீட்டையும் நான் பார்த்திருக்கிறேன். கவலையே படாத, நான் போய் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று மாட்டு தொழுவதற்கு வந்தான். கடகடகடென்று எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு பாலை எடுத்து கொண்டு விட்டான். இதோ அவனுடைய பைக்கையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். அமபால் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு தெருவாக சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த குரல் அவர்களுக்கு பரிச்சயமானதாக இல்லை. ஏனென்றால் இவனுடைய அண்ணன் குரல் தானே எல்லோருக்கும் பரிச்சயமாக இருக்கும். அவன் இன்னும் பலமாக கணீர் என்று சொல்வான். அமபால் அப்படின்னு சொல்லிட்டு ராகமாக சொல்லுவான். இவனுக்கு அந்த அளவு சொல்ல தெரியவில்லை. அதனால் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி தட்டி அமபால் அமபால் என்று கொடுத்து கொண்டே வந்தான். என்னாச்சு உங்க அண்ணனுக்கு? நீ வந்திருக்க, உங்க அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் இதே கேள்வி அவனுக்கு சொல்லி சொல்லி மாய்ந்து விட்டது. சரி, இன்னைக்கு நீ வந்திருக்க, நாளைக்கெல்லாம் உன் அண்ணனை வர சொல்லிடு. நீலாம் வராது, உனக்கு ஒன்றும் தெரியாது. பாலெல்லாம் எப்படி இருக்கு பார், தனியா இருக்கு. உங்க அண்ணன் கொண்டு வரப்போ கூட ஏதோ நல்லா இருந்துச்சு, நீ இப்படி தண்ணியை ஊற்றி கொண்டு வந்திருக்கே அப்படி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறையை சொல்லி கொண்டு வந்தார்கள். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பாலியை அப்படியே பீய்ச்சி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம், இந்த பால் தண்ணீராக இருக்கிறது என்று சொல்கிறார்களே, என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவே இல்லை. அவன் அண்ணனிடம் சொன்னான். அண்ணா, இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு. நீ கஷ்டப்பட்டு இத்தனை கஸ்டமரை பிடிச்சிருக்க, என்னால் உன்னோட கஸ்டமர் எல்லாம் போயிடக்கூடாது. நான் வண்டி ஓட்டிட்டு வரேன்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முதல் அவனுடைய அண்ணனையும் வண்டியில் உட்கார வைத்து கொண்டு அவன் அண்ணன் சத்தம் போடுவான். அமபால் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஓடி வருவார்கள். வந்துட்டியா பார், நேற்று உன் தம்பி பால் கொண்டு வந்தான் பாரு, எப்படி இருக்கு பாரு, நீ கொண்டு வர மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. என்னாச்சு உன் காலுக்கு? இன்னும் சரியாகலையா? அப்படி மெல்ல மெல்ல நடந்து வா, சரியாக போயிடும். இதுக்காக நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லி கொண்டே வந்தார்கள். அங்கே ஒரு பாட்டு, ஏ கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து கொண்டிருந்தார். அவள் அப்படியே சொல்லி கொண்டிருந்தாள். இந்நேரம் அந்த கூப்பிட்டுருந்தா திருமண கோவிந்தன் கூட வந்திருப்பான். நீ வரமாட்டேங்கிற போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உணங்கி கொண்டே இருந்தார். இவனுக்கு என்ன பண்ணுவது என்றுதல்லை. ஏனென்றால் ஓடி ஓடி போய் எல்லா வீடுகளுக்கும் பால் ஊற்றிவிட்டு வருவான். பக்கத்து வீடுகளில் இருந்தாலும் யாரும் அவனிடம் வண்டிக்கு அருகில் வாங்க மாட்டார்கள். எல்லோரும் அவரவருடைய வீட்டு வாசலில் நின்று கொள்வார்கள். இவன்தான் போய் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதாபிமானம் என்னவென்று சொல்ல. வெறும் நாட்களில் அவனுக்கு தெரியவில்லை. இவன் நடக்கும் பொழுது கூட தெரியவில்லை. இவனுடைய தம்பி ஒவ்வொரு வீடாக நடந்து சென்று பாலை ஊற்றும் பொழுது அவனுக்கு ரத்தமே வருவது போல் இருந்தது கண்களில் இருந்து. அப்படி பார்த்து பார்த்து தன் தம்பியை வளர்த்தோமே, இப்படி ஆகிவிட்டது. இன்று இவர்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒரு சிறு பையன் வருகிறானே, அவனை போய் இப்படி செய்கிறோமே, அவனுக்கு உடல்நிலை சரியில்லையே என்று யாருக்காவது தோன்றியதா என்று கத்த வேண்டும் போர் இருந்தது. என்ன செய்ய, ஏழ்மை நிலை, நாம் இப்படித்தான் பணிந்து செல்ல வேண்டும் என்று அப்படியே போய்விட்டான். அன்று முழுவதும் அவனுக்கு உறக்கமே வரவில்லை. காலையில் ஒரு முடிவு எடுத்தான். இந்த காலை பற்றி நாம் நினைக்கவே வேண்டியதில்லை, அது எப்பொழுது சுமாராகட்டுமோ ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் மடமடவென்று எழுந்தான், நடந்தான். காலை பற்றி அவன் கவனிக்கவும் இல்லை, அதை கவனிப்பதற்கு அவனுக்கு நேரமும் இல்லை. எழுந்தான். காலையில் கட்டு போட்டதெல்லாம் தெரியும் போல இருந்தது. ஒரு வேஷ்டி கட்டியிருந்தான். இன்று அந்த வேஷ்டியை எடுத்துவிட்டு அழகாக ஒரு பேண்டை போட்டுக்கொண்டான். கலர் நிற சட்டையை போட்டுக்கொண்டான். அழகாக கிளம்பி விட்டான். என்னடாப்பா, இன்னைக்கெல்லாம் கால் சரியா போயிடுச்சா? என்னமோ
போ, கீழே விழுந்ததுக்கு இத்தனை நாள் அவனுக்கு சரியாமல் போக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஆமாம் பாட்டி, நீ சொன்னது சரியாக போச்சு பாட்டி, கால் இன்னைக்கு எல்லாம் சரியாக போயிடுச்சு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி சென்று ஊற்றிக்கொண்டிருந்தான். இதோ அவனுடைய பணி தொடங்கிவிட்டது.